2026 குரு பெயர்ச்சி பலன்கள். மேஷ ராசி, மேஷ லக்னம். குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். கடகம் குருவின் உச்ச வீடு என்பதால் இந்த பெயர்ச்சி பலருக்கும் முக்கியமான நன்மைகளை தரும் என ஜோதிட நூல்கள் குறிப்பிடுகின்றன. மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்திற்கு இது 4ஆம் வீட்டில் குரு அமரும் காலமாகும். பொது பலன்கள். நீண்ட நாட்களாக மனதில் இருந்த கவலைகள் குறையத் தொடங்கும். குடும்பத்தில் அமைதி மற்றும் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வீடு, நிலம், சொத்து தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றம் கிடைக்கும். தாயாரின் உடல்நிலை மற்றும் குடும்ப நலனில் நல்ல மாற்றங்கள் ஏற்படலாம். மன அமைதி மற்றும் ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். தொழில் மற்றும் வேலை. குருவின் பார்வை தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டை நோக்குவதால் வேலை மற்றும் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் உருவாகலாம். இதுவரை செய்த உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அரசு, கல்வி, நிர்வாகம் மற்றும் ஆலோசனை துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படலாம். வீட்டிலிருந்து வேலை செய்வோர் அல்லது தனித்தொழில் செய்பவர்களுக்கு வளர்ச்சி காணப்படும். பண வரவு, வருமானம் படிப்படியாக உயரும். நிலம், வீடு, வாகனம் வாங்கும் யோகம் உருவாகலாம். பழைய முதலீடுகளால் லாபம் கிடைக்கலாம். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தினால் சேமிப்பு அதிகரிக்கும். திருமணம் மற்றும் குடும்பம். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்ல வரன் அமைய வாய்ப்பு. கணவன் மனைவி உறவில் இருந்த மனக்கசப்புகள் குறையலாம். குடும்ப ஒற்றுமை மற்றும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெற வாய்ப்புண்டு. கல்வி. மாணவர்களுக்கு நினைவாற்றல் மற்றும் கவன சக்தி அதிகரிக்கும். உயர்கல்வி, போட்டித் தேர்வுகள் மற்றும் ஆராய்ச்சி துறைகளில் முன்னேற்றம் காணலாம். வெளிநாட்டு கல்விக்கான முயற்சிகள் சாதகமாக அமையலாம். உடல் நலம். மன அழுத்தம் குறைந்து உடல் நலத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தூக்கமின்மை, பதட்டம் போன்றவை குறையலாம். உணவு பழக்கங்கள். 2026 முதல் 2027 வரை குரு பெயர்ச்சி பலன்கள். ரிஷப ராசி, ரிஷப லக்னம். 2026ஆம் ஆண்டு குரு பகவான் கடக ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். கடகம் குருவின் உச்ச ராசி என்பதால் இந்த பெயர்ச்சி ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னத்தாருக்கு பல முக்கியமான நன்மைகளை வழங்கும் என்று ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ரிஷப ராசி / லக்னத்திற்கு குரு 3ஆம் வீட்டில் அமர்கிறார். குருவின் 5, 7, 9ஆம் பார்வைகள் முறையே 7, 9, 11ஆம் வீடுகளை நோக்குவதால் திருமணம், பாக்கியம், லாபம் போன்ற துறைகளில் நல்ல பலன்கள் கிடைக்கலாம். பொது பலன்கள். தைரியம், தன்னம்பிக்கை மற்றும் செயல்திறன் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளை தொடங்கும் ஆர்வம் உருவாகும். சகோதரர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். பயணங்கள் மூலம் நன்மைகள் ஏற்படலாம். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும். தொழில் மற்றும் வேலை. தொழிலில் புதிய வாய்ப்புகள் உருவாகலாம். பதவி உயர்வு அல்லது பொறுப்புகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. வியாபாரத்தில் புதிய கிளைகள் அல்லது விரிவாக்க முயற்சிகள் வெற்றியடையலாம். தகவல் தொடர்பு, விற்பனை, கல்வி மற்றும் ஊடகத் துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் ஆதாயம் பெறலாம். பணவரவு. வருமானத்தில் படிப்படியான உயர்வு காணப்படும். குருவின் 11ஆம் வீட்டு பார்வையால் லாப வாய்ப்புகள் அதிகரிக்கும். பழைய கடன்களை அடைக்கும் சூழ்நிலை உருவாகலாம். முதலீடுகளில் கவனத்துடன் செயல்பட்டால் நல்ல பலன் கிடைக்கும். எதிர்பாராத பணவரவும் கிடைக்கக்கூடும். திருமணம் மற்றும் குடும்பம். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்ல வரன் அமைய வாய்ப்பு. குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடைபெறலாம். கணவன் மனைவி உறவில் புரிதல் அதிகரிக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி மற்றும் பெருமை கிடைக்கும். உறவினர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையலாம். கல்வி. மாணவர்களுக்கு முயற்சிக்கு ஏற்ற வெற்றி கிடைக்கும். போட்டித் தேர்வுகள் மற்றும் உயர்கல்வியில் முன்னேற்றம் காணலாம். புதிய திறன்களை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் அதிகரிக்கும். வெளிநாட்டு கல்வி முயற்சிகளில் சாதகமான சூழ்நிலை அமையலாம். உடல் நலம். உடல்நிலை பொதுவாக நன்றாக இருக்கும். மன உற்சாகம் அதிகரிக்கும். பயணங்களால் ஏற்படும் சோர்வை கவனிக்க வேண்டும். உணவு மற்றும் தூக்கத்தில் ஒழுங்கை கடைபிடிப்பது நல்லது. பரிகாரம். வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி அல்லது குரு பகவான் வழிபாடு செய்யுங்கள். ஓம் ப்ருஹஸ்பதயே நம மந்திரத்தை 108 முறை ஜபிக்கலாம். மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்வது நல்லது. ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்வது குருவின் அருளை பெற உதவும். முருகன் மற்றும் சிவபெருமான் வழிபாடு சிறப்பு பலன் தரும். மொத்தத்தில் 2026 முதல் 2027 வரை குரு பெயர்ச்சி ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னத்தாருக்கு தைரியம், முயற்சியில் வெற்றி, தொழில் முன்னேற்றம், லாப வாய்ப்புகள் மற்றும் குடும்ப மகிழ்ச்சி ஆகியவற்றை அதிகரிக்கும் சாதகமான காலமாக அமையும். தொடர்ந்து முயற்சி செய்பவர்களுக்கு இந்த காலம் வளர்ச்சியும் முன்னேற்றமும் தரக்கூடியதாக இருக்கும். குரு பகவான் அருளால் செல்வம், சுகம், தொழில் வளர்ச்சி மற்றும் குடும்ப நலம் பெருகட்டும். ஓம் புன்னகை. 2026 முதல் 2027 வரை
குரு பெயர்ச்சி பலன்கள். மிதுன ராசி, மிதுன லக்னம். புன்னகை. ஓம் 2026 ஆம் ஆண்டு குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். கடகம் குருவின் உச்ச ராசி என்பதால் இந்த பெயர்ச்சி மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னத்தாருக்கு பொருளாதாரம், குடும்பம், பேச்சுத்திறன் மற்றும் சேமிப்பு தொடர்பான பல நன்மைகளை அளிக்கக்கூடியதாக கருதப்படுகிறது. மிதுன ராசி லக்னத்திற்கு குரு 2ஆம் வீட்டில் அமர்கிறார். இது தனம், குடும்பம், வாக்கு, கல்வி மற்றும் சேமிப்பை குறிக்கும் முக்கியமான ஸ்தானமாகும். பொது பலன்கள். வாழ்க்கையில் நிலைத்தன்மை அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி மற்றும் ஒற்றுமை பெருகும். பேச்சில் இனிமை மற்றும் செல்வாக்கு அதிகரிக்கும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும். பல ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த காரியங்கள் நிறைவேறத் தொடங்கும். தொழில் மற்றும் வேலை. தொழிலில் வருமான உயர்வுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அலுவலகத்தில் மரியாதை மற்றும் அங்கீகாரம் கிடைக்கும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையலாம். அரசு, கல்வி, வங்கி, சட்டம் மற்றும் நிர்வாகத் துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். சுயதொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்கள் அதிகரிக்கலாம். பணவரவு மற்றும் செல்வம். குரு 2ஆம் வீட்டில் அமர்வதால் பணவரவு உயரக்கூடும். சேமிப்பு அதிகரிக்கும் வாய்ப்பு உண்டு. தங்கம், நிலம், வீடு போன்ற சொத்துக்களை வாங்கும் யோகம் உருவாகலாம். குடும்ப சொத்துக்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கலாம். நீண்டகால முதலீடுகள் நல்ல பலனை தரக்கூடும். திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கை. திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்ல வரன் அமைய வாய்ப்பு. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறலாம். கணவன் மனைவி உறவில் புரிதல் மற்றும் அன்பு அதிகரிக்கும். குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சியும் பெருமையும் கிடைக்கும். குடும்பத்தில் புதிய உறுப்பினர் வருகைக்கான வாய்ப்பும் சிலருக்கு அமையலாம். பிள்ளைகள் மற்றும் சந்தான பாக்கியம். குருவின் 5ஆம் பார்வை 6ஆம் வீட்டையும், 7ஆம் பார்வை 8ஆம் வீட்டையும், 9ஆம் பார்வை 10ஆம் வீட்டையும் பார்க்கிறது. குழந்தைகளின் கல்வி மற்றும் முன்னேற்றத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படலாம். சந்தான பாக்கியம் எதிர்பார்ப்பவர்களுக்கு சாதகமான காலமாக இருக்கலாம். பிள்ளைகளால் குடும்பத்திற்கு கௌரவம் கிடைக்கும். கல்வி. மாணவர்களுக்கு நினைவாற்றல் அதிகரிக்கும். உயர்கல்வி மற்றும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற வாய்ப்பு அதிகம். மொழி, இலக்கியம், சட்டம், கணக்கியல் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கலாம். வெளிநாட்டு கல்வி முயற்சிகளும் சாதகமாக அமையலாம். உடல் நலம். உடல் நிலையில் முன்னேற்றம் காணப்படும். மன அழுத்தம் குறையும். உணவு பழக்கங்களில் கவனம் செலுத்த வேண்டும். சர்க்கரை, உடல் எடை மற்றும் செரிமானம் தொடர்பான விஷயங்களில் அலட்சியம் காட்ட வேண்டாம். ஆன்மீக பலன்கள். ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். குரு அருளால் நல்ல குரு அல்லது ஞானிகளின் தொடர்பு கிடைக்கலாம். தெய்வ நம்பிக்கை மேலும் வலுப்பெறும். கோவில் தரிசனங்கள் மற்றும் புண்ணிய யாத்திரைகள் நடைபெற வாய்ப்பு உண்டு. பரிகாரம். வியாழக்கிழமைகளில் குரு பகவான் அல்லது தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யவும். ஓம் ப்ருஹஸ்பதையே நம மந்திரத்தை ஜபிக்கலாம். மஞ்சள் நிற ஆடை அணிவது அல்லது மஞ்சள் தானம் செய்வது நல்லது. குருவாரத்தில் கடலை பருப்பு தானம் செய்யலாம். சிவன், தட்சிணாமூர்த்தி மற்றும் முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பு பலன் தரும். மொத்தத்தில் 2026 முதல் 2027 வரை குரு பெயர்ச்சி மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னத்தாருக்கு பணவரவு, குடும்ப நலம், சேமிப்பு, தொழில் முன்னேற்றம், கல்வி வெற்றி மற்றும் சமூக மரியாதை ஆகியவற்றை அதிகரிக்கும் மிகவும் நல்ல காலமாக அமையும். கடகத்தில் உச்சம் பெற்ற குரு உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார வளர்ச்சி, குடும்ப மகிழ்ச்சி மற்றும் மன நிறைவை அதிகரிக்கக்கூடிய அரிய வாய்ப்புகளை வழங்கக்கூடும். குரு பகவான் அருளால் தனம், தானியம், குடும்ப வளம், கல்வி செல்வம் மற்றும் ஆன்மீக முன்னேற்றம் பெருகட்டும். 2026 முதல் 2027 வரை குரு பெயர்ச்சி பலன்கள். கடக ராசி, கடக லக்னம். 2026 ஆம் ஆண்டு குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். கடகம் குருவின் உச்ச ராசி என்பதால் இந்த பெயர்ச்சி கடக ராசி மற்றும் கடக லக்னத்தாருக்கு மிகவும் முக்கியமான மற்றும் சிறப்பான காலமாக அமைகிறது. கடக ராசி / லக்னத்திற்கு குரு ஜென்ம ராசியில் முதல் வீட்டில் அமர்கிறார். ஜென்ம குரு பொதுவாக வாழ்க்கையில் புதிய வளர்ச்சி, தன்னம்பிக்கை, கௌரவம் மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்தை வழங்குவார். பொது பலன்கள். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் படிப்படியாக விலகும். வாழ்க்கையில் புதிய நம்பிக்கையும் உற்சாகமும் உருவாகும். சமூகத்தில் மதிப்பு, மரியாதை அதிகரிக்கும். சுய முன்னேற்றம் மற்றும் தலைமைத்துவ திறன் வளர்ச்சி அடையும். பல ஆண்டுகளாக எதிர்பார்த்த நல்ல மாற்றங்கள் நிகழத் தொடங்கும். தொழில் மற்றும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம். பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகள் உருவாகும். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். அரசு, கல்வி, மருத்துவம், வங்கி, நிர்வாகம் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் உண்டு. தொழிலில் புதிய விரிவாக்க முயற்சிகள் வெற்றி பெறலாம். பணவரவு மற்றும் செல்வம். வருமானம் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது.
சேமிப்புகள் உயரத் தொடங்கும். நிலம், வீடு, வாகனம் வாங்கும் யோகம் சிலருக்கு அமையலாம். முதலீடுகளில் நல்ல லாபம் கிடைக்கலாம். குடும்பத்தின் பொருளாதார நிலை மேம்படும். திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கை. திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்ல வரன் அமைய வாய்ப்பு. குடும்பத்தில் மகிழ்ச்சி மற்றும் ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவி உறவில் இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம். குழந்தைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் கிடைக்கும். பிள்ளைகள் மற்றும் சந்தான பாக்கியம். குருவின் 5ஆம் பார்வை 5ஆம் வீட்டை நோக்குவதால் சந்தான பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. குழந்தைகளின் கல்வி மற்றும் திறமைகளில் முன்னேற்றம் ஏற்படும். பிள்ளைகளின் மூலம் குடும்பத்திற்கு கௌரவம் கிடைக்கும். கல்வி. மாணவர்களுக்கு இது மிகவும் நல்ல காலம். உயர்கல்வி, ஆராய்ச்சி மற்றும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறலாம். நினைவாற்றல் மற்றும் அறிவுத்திறன் அதிகரிக்கும். வெளிநாட்டு கல்வி வாய்ப்புகள் சிலருக்கு அமையலாம். உடல் நலம், உடல்நிலை முன்னேற்றம் காணப்படும். மன அழுத்தம் மற்றும் பயம் குறையும். புதிய உற்சாகமும் ஆற்றலும் கிடைக்கும். உடல் எடை மற்றும் உணவு கட்டுப்பாட்டில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக முன்னேற்றம், ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். குரு அருளால் நல்ல குருவின் வழிகாட்டுதல் கிடைக்கலாம். புண்ணிய தல யாத்திரைகள் செல்லும் வாய்ப்பு உண்டு. வேதம், ஆன்மீக நூல்கள் மற்றும் தெய்வீக விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். வீடு, நிலம், சொத்து வீடு வாங்கும் முயற்சிகள் சாதகமாக அமையலாம். நிலம் மற்றும் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தீரலாம். குடும்ப வசதிகள் அதிகரிக்கும். புதிய வாகனம் வாங்கும் யோகம் சிலருக்கு அமையும். பரிகாரம். வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்கள். ஓம் புருஹஸ்பதையே நம மந்திரத்தை 108 முறை ஜபிக்கலாம். மஞ்சள் மலர்களால் குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்யலாம். ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்வது சிறப்பு பலன் தரும். சிவன், தட்சிணாமூர்த்தி, முருகப்பெருமான் வழிபாடு மிகவும் நன்மை தரும். மொத்தத்தில் 2026 முதல் 2027 வரை குரு பெயர்ச்சி கடக ராசி மற்றும் கடக லக்னத்தாருக்கு மிகவும் சிறப்பான மற்றும் அரிய யோக காலமாக அமையக்கூடும். குரு தனது உச்ச ராசியில் ஜென்மஸ்தானத்தில் அமர்வதால் ஆரோக்கியம், செல்வம், கல்வி, தொழில், திருமணம், குடும்ப நலம், ஆன்மீக வளர்ச்சி ஆகிய பல துறைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. உச்சம் பெற்ற குரு பகவானின் அருளால் வாழ்க்கையில் உயர்வு, கௌரவம், செல்வ வளம், குடும்ப மகிழ்ச்சி மற்றும் ஆன்மீக ஒளி பெருகட்டும். 2026 முதல் 2027 வரை குரு பெயர்ச்சி பலன்கள். சிம்ம ராசி, சிம்ம லக்னம். 2026ஆம் ஆண்டு குருபகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். கடகம் குருவின் உச்ச ராசி என்பதால் இந்த பெயர்ச்சி பல நல்ல பலன்களை தரக்கூடியதாக கருதப்படுகிறது. சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்தாருக்கு குரு 12ஆம் வீட்டில் அமர்வதால் ஆன்மீகம், வெளிநாடு, செலவுகள் மற்றும் மறைமுக நன்மைகள் தொடர்பான பல மாற்றங்கள் ஏற்படலாம். பொது பலன்கள். மனதில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும். வெளிநாடு தொடர்பான முயற்சிகளில் சாதகமான முன்னேற்றம் உண்டாகலாம். வாழ்க்கையில் சில மாற்றங்கள் மற்றும் புதிய அனுபவங்கள் கிடைக்கலாம். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் மறைமுக லாபங்கள் கிடைக்கும். பழைய பிரச்சினைகளிலிருந்து படிப்படியாக விடுபட வாய்ப்பு உள்ளது. தொழில் மற்றும் வேலை. பணியிடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். வெளிநாட்டு நிறுவனங்கள் அல்லது தொலைதூர வாய்ப்புகள் மூலம் முன்னேற்றம் கிடைக்கலாம். தனியார் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகும். தொழிலில் புதிய முதலீடுகளை கவனமாக மேற்கொள்வது நல்லது. உழைப்பிற்கு ஏற்ப படிப்படியாக முன்னேற்றம் கிடைக்கும். பணவரவு மற்றும் பொருளாதாரம். வருமானம் வந்தாலும் செலவுகளும் அதிகரிக்கக்கூடும். மருத்துவம், பயணம், குடும்ப தேவைகள் போன்றவற்றிற்காக செலவுகள் ஏற்படலாம். நீண்டகால முதலீடுகள் நல்ல பலன் தரலாம். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் பொருளாதார நன்மைகள் கிடைக்கலாம். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தினால் சேமிப்பை அதிகரிக்க முடியும். திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கை. குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும். கணவன், மனைவி உறவில் பொறுமையும் புரிதலும் அவசியமாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம். தூரத்தில் வசிக்கும் உறவினர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கலாம். சிலருக்கு வெளிநாட்டில் திருமணம் அல்லது குடியேறும் யோகம் அமையலாம். பிள்ளைகள் மற்றும் சந்தான பாக்கியம். குருவின் பார்வைகள் 4ஆம், 6ஆம் மற்றும் 8ஆம் வீடுகளை நோக்குவதால் குழந்தைகளின் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். சந்தான பாக்கியம் எதிர்பார்ப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கலாம். பிள்ளைகளின் உடல்நலத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. குழந்தைகளால் பெருமை மற்றும் மகிழ்ச்சி கிடைக்கும். கல்வி. உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி துறைகளில் வெற்றி பெறலாம். வெளிநாட்டு கல்வி முயற்சிகள் சாதகமாக அமையலாம். மாணவர்கள் கவனச்சிதறலை தவிர்த்து தொடர்ந்து முயற்சி செய்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும். ஆன்மீகம், தத்துவம் மற்றும் மருத்துவம் போன்ற துறைகளில் ஆர்வம் அதிகரிக்கலாம். உடல் நலம். தூக்கமின்மை மற்றும் மன அழுத்தம் குறித்த விஷயங்களில் கவனம் தேவை. உணவு மற்றும் உடற்பயிற்சியில் ஒழுக்கம் கடைபிடிப்பது நல்லது. பழைய உடல்நலப் பிரச்சினைகள் படிப்படியாக குறையலாம்.
யோகா தியானம் மற்றும் நடைப்பயிற்சி மன அமைதியை அதிகரிக்கும். ஆன்மீக முன்னேற்றம். கோவில் தரிசனங்கள் மற்றும் புண்ணிய யாத்திரைகள் செல்லும் வாய்ப்பு அதிகரிக்கும். தெய்வ நம்பிக்கை மற்றும் பக்தி அதிகரிக்கும். வேதம் புராணம் ஆன்மீக நூல்கள் மீது ஆர்வம் உருவாகலாம். குருவின் அருளால் மன அமைதி மற்றும் உளவளர்ச்சி கிடைக்கும். வெளிநாட்டு யோகம். வெளிநாடு சென்று வேலை பார்க்கும் வாய்ப்பு சிலருக்கு அமையலாம். ஏற்கனவே வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வெளிநாட்டு வியாபாரம் மற்றும் தொடர்புகள் மூலம் லாபம் கிடைக்கலாம். குடியேற்றம் தொடர்பான முயற்சிகளில் சாதகமான சூழ்நிலை உருவாகலாம். பரிகாரம். வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்கள். ஓம் ப்ருஹஸ்பதயே நம மந்திரத்தை 108 முறை ஜபிக்கலாம். சிவபெருமான் தட்சிணாமூர்த்தி மற்றும் முருகப்பெருமானை வழிபடுவது நல்ல பலன் தரும். மஞ்சள் நிற ஆடை அல்லது மஞ்சள் தானம் செய்வது சிறப்பாக கருதப்படுகிறது. ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்வதும் அன்னதானம் செய்வதும் குருபகவானின் அருளைப் பெற உதவும். மொத்தத்தில் 2026 முதல் 2027 வரை குருபெயர்ச்சி சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்தாருக்கு ஆன்மீக வளர்ச்சி, வெளிநாட்டு வாய்ப்புகள், மறைமுக லாபங்கள் மற்றும் மனப்பக்குவத்தை அளிக்கும் காலமாக அமைகிறது. செலவுகளை கட்டுப்படுத்தி பொறுமையுடனும் திட்டமிட்ட செயல்பாடுகளுடனும் முன்னேறினால் இந்த காலம் வாழ்க்கையில் புதிய முன்னேற்றங்களையும் அனுபவங்களையும் வழங்கக்கூடியதாக இருக்கும். உச்சம் பெற்ற குருபகவானின் அருளால் உடல்நலம், பொருளாதார வளம், குடும்ப மகிழ்ச்சி, ஆன்மீக முன்னேற்றம் மற்றும் நீண்ட ஆயுள் பெருகட்டும். 2026 முதல் 2027 வரை குரு பெயர்ச்சி பலன்கள். கன்னி ராசி கன்னி லக்னம். இந்த பெயர்ச்சி கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னத்தாருக்கு பல்வேறு நன்மைகளை அளிக்கக்கூடியதாக கருதப்படுகிறது. கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னத்திற்கு குரு 11ஆம் வீட்டான லாபஸ்தானத்தில் அமர்கிறார். இது ஜோதிடத்தில் மிகவும் சாதகமான அமைப்பாக கருதப்படுகிறது. ஆசைகள் நிறைவேறுதல், வருமான உயர்வு, தொழில் வளர்ச்சி, நட்பு வட்டார ஆதரவு போன்ற பலன்கள் கிடைக்கக்கூடும். பொது பலன்கள். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த காரியங்கள் நிறைவேறலாம். வாழ்க்கையில் முன்னேற்றமும் வளர்ச்சியும் அதிகரிக்கும். புதிய நண்பர்கள் மற்றும் நல்ல தொடர்புகள் கிடைக்கும். சமூகத்தில் மரியாதை மற்றும் மதிப்பு உயரும். மனதில் இருந்த கவலைகள் குறைந்து நம்பிக்கை அதிகரிக்கும். தொழில் மற்றும் வேலை. பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையலாம். தொழிலில் புதிய முதலீடுகள் மற்றும் விரிவாக்கங்கள் லாபம் தரக்கூடும். தகவல் தொழில்நுட்பம், கல்வி, மருத்துவம், வங்கி, அரசு துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். பணவரவு மற்றும் செல்வம். குருவின் லாபஸ்தான பயணத்தால் வருமானம் அதிகரிக்கலாம். பழைய முதலீடுகள் மூலம் நல்ல லாபம் கிடைக்கலாம். கடன்களை அடைக்கும் வாய்ப்பு உருவாகும். நிலம், வீடு, வாகனம் வாங்கும் யோகம் சிலருக்கு அமையும். சேமிப்பு மற்றும் பொருளாதார நிலை மேம்படும். திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கை. திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்ல வரன் அமைய வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவி உறவில் மகிழ்ச்சி மற்றும் புரிதல் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம். குழந்தைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் கிடைக்கும். உறவினர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கலாம். பிள்ளைகள் மற்றும் சந்தான பாக்கியம். குருவின் 5ஆம் பார்வை 3ஆம் வீட்டையும் 7ஆம் பார்வை 5ஆம் வீட்டையும் 9ஆம் பார்வை 7ஆம் வீட்டையும் நோக்குவதால் குழந்தைகளின் கல்வி மற்றும் திறமைகளில் முன்னேற்றம் ஏற்படும். சந்தான பாக்கியம் எதிர்பார்ப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கலாம். திருமண முயற்சிகள் சாதகமாக அமையும். காதல் திருமணத்திற்கு குடும்ப சம்மதம் கிடைக்கக்கூடும். கல்வி. மாணவர்களுக்கு இது மிகவும் சிறப்பான காலம். போட்டித் தேர்வுகள் மற்றும் உயர்கல்வியில் வெற்றி பெறலாம். வெளிநாட்டு கல்வி வாய்ப்புகள் கிடைக்கலாம். ஆராய்ச்சி, அறிவியல், மருத்துவம் மற்றும் கணினித் துறைகளில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். நினைவாற்றல் மற்றும் கவன சக்தி அதிகரிக்கும். உடல்நலம். உடல்நிலை பொதுவாக நன்றாக இருக்கும். பழைய நோய்களில் இருந்து நிவாரணம் கிடைக்கலாம். உடற்பயிற்சி மற்றும் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பது நல்லது. மன அழுத்தம் குறைந்து உற்சாகம் அதிகரிக்கும். ஆன்மீக முன்னேற்றம். தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும். குருபகவான் அருளால் நல்லவர்களின் நட்பு கிடைக்கும். கோவில் தரிசனம் மற்றும் புண்ணிய யாத்திரைகள் செல்லும் வாய்ப்பு உண்டு. வேதம், ஜோதிடம், ஆன்மீக நூல்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகள். வெளிநாட்டில் வேலை மற்றும் கல்வி வாய்ப்புகள் கிடைக்கலாம். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் லாபம் கிடைக்கும். ஏற்றுமதி, இறக்குமதி தொழிலில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பரிகாரம். வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்கள். ஓம் ப்ருஹஸ்பதயே நம என்ற மந்திரத்தை 108 முறை ஜபிக்கலாம். மஞ்சள் நிற ஆடை அணிவது அல்லது மஞ்சள் தானம் செய்வது நல்லது. ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்வது சிறந்த பரிகாரமாக கருதப்படுகிறது. சிவபெருமான், தட்சிணாமூர்த்தி மற்றும் முருகப்பெருமானை வழிபடுவது குருவின் அருளைப் பெற உதவும். மொத்தத்தில்
2026 முதல் 2027 வரை குருபெயர்ச்சி கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னத்தாருக்கு மிகவும் சாதகமான காலமாக அமையக்கூடும். குறிப்பாக லாபம், தொழில் முன்னேற்றம், வருமான உயர்வு, திருமண யோகம், கல்வி வெற்றி, குடும்ப மகிழ்ச்சி மற்றும் சமூக மரியாதை ஆகியவற்றில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. உச்சம் பெற்ற குருபகவானின் அருளால் செல்வ வளம், தொழில் வளர்ச்சி, கல்வி மேன்மை, குடும்ப நலம் மற்றும் ஆன்மீக முன்னேற்றம் பெருகட்டும். 2026 முதல் 2027 வரை குரு பெயர்ச்சி பலன்கள். துலாம் ராசி, துலாம் லக்னம். இந்த பெயர்ச்சி துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னத்தாருக்கு மிகவும் முக்கியமான முன்னேற்றங்களையும் சாதனைகளையும் தரக்கூடியதாக கருதப்படுகிறது. துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னத்திற்கு குரு 10ஆம் வீட்டான கர்மஸ்தானத்தில் உச்சம் பெற்று அமர்கிறார். இதனால் தொழில், பதவி, புகழ், சமூக மரியாதை மற்றும் வாழ்க்கை முன்னேற்றத்தில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்படக்கூடும். பொது பலன்கள். வாழ்க்கையில் உயர்வை நோக்கிய புதிய வாய்ப்புகள் உருவாகும். சமுதாயத்தில் மதிப்பும் செல்வாக்கும் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறத் தொடங்கும். தன்னம்பிக்கை மற்றும் தலைமைத்துவ திறன் மேம்படும். முக்கிய முடிவுகளை எடுக்கும் திறன் அதிகரிக்கும். தொழில் மற்றும் வேலை, பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இதுவரை செய்த உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கலாம். அரசு, வங்கி, கல்வி, மருத்துவம், நிர்வாகம், சட்டம் மற்றும் தகவல் தொழில்நுட்பத் துறைகளில் இருப்பவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். புதிய தொழில் தொடங்குபவர்களுக்கு சாதகமான காலம். தொழிலதிபர்களுக்கு வியாபார விரிவாக்கம் மற்றும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் முன்னேற்றம் ஏற்படலாம். பணவரவு மற்றும் பொருளாதாரம், வருமானம் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கலாம். பழைய முதலீடுகள் நல்ல வருமானத்தை தரக்கூடும். வீடு, நிலம், வாகனம் வாங்கும் யோகம் சிலருக்கு அமையும். சேமிப்பு உயர்ந்து பொருளாதார நிலை வலுப்பெறும். திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கை. குருவின் 7ஆம் பார்வை 4ஆம் வீட்டை நோக்குவதால் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். கணவன், மனைவி உறவில் அன்பும் புரிதலும் மேம்படும். வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெற வாய்ப்பு உண்டு. தாயார் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படலாம். வீடு அல்லது சொத்து தொடர்பான பிரச்சினைகள் தீரக்கூடும். பிள்ளைகள் மற்றும் சந்தான பாக்கியம். பிள்ளைகளின் கல்வி மற்றும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். சந்தான பாக்கியம் எதிர்பார்ப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கலாம். பிள்ளைகளால் பெருமை மற்றும் மகிழ்ச்சி கிடைக்கும். கல்வி. குருவின் 5ஆம் பார்வை 2ஆம் வீட்டை நோக்குவதால் மாணவர்களுக்கு நினைவாற்றல் மற்றும் கவன சக்தி அதிகரிக்கும். உயர்கல்வி மற்றும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கலாம். பேச்சு திறன், அறிவுத்திறன் மற்றும் கற்றல் திறன் மேம்படும். வெளிநாட்டு கல்வி வாய்ப்புகள் அமையலாம். உடல் நலம். உடல்நிலை பொதுவாக நன்றாக இருக்கும். மன அழுத்தம் குறைந்து உற்சாகம் அதிகரிக்கும். வேலைப்பளுவால் ஏற்படும் சோர்வை கவனிக்க வேண்டும். ஒழுங்கான உணவு மற்றும் உடற்பயிற்சி நல்ல ஆரோக்கியத்தை தரும். ஆன்மீக முன்னேற்றம். தெய்வ பக்தி அதிகரிக்கும். புண்ணிய தல யாத்திரைகள் மேற்கொள்ள வாய்ப்பு கிடைக்கும். வேதம், உபனிஷதம், ஆன்மீக நூல்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும். பெரியோர்களின் ஆசீர்வாதம் மற்றும் நல்ல குருவின் அருள் கிடைக்கலாம். வெளிநாட்டு வாய்ப்புகள். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம். வெளிநாட்டு நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்றும் வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டில் குடியேறும் முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படலாம். பரிகாரம். வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்கள். ஓம் ப்ருஹஸ்பதயே நம என்ற மந்திரத்தை 108 முறை ஜபிக்கலாம். மஞ்சள் நிற ஆடை அணிவது அல்லது மஞ்சள் தானம் செய்வது நல்லது. ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்வது குருபகவானின் அருளைப் பெற உதவும். சிவபெருமான், முருகப்பெருமான் மற்றும் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது சிறப்பான பலன்களை தரும். மொத்தத்தில் 2026 முதல் 2027 வரை குரு பெயர்ச்சி துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னத்தாருக்கு மிகவும் சிறப்பான காலமாக அமையக்கூடும். குறிப்பாக தொழில், பதவி, பொருளாதாரம், சமூக மரியாதை, குடும்ப நலம் மற்றும் வாழ்க்கை முன்னேற்றம் ஆகிய துறைகளில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. உச்சம் பெற்ற குருபகவானின் அருளால் தொழில் வளர்ச்சி, செல்வ வளம், குடும்ப மகிழ்ச்சி, புகழ் மற்றும் ஆன்மீக முன்னேற்றம் பெருகட்டும். 2026 முதல் 2027 வரை குரு பெயர்ச்சி பலன்கள். விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம். இந்த பெயர்ச்சி விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்னத்தாருக்கு மிகவும் சுபபலன்களை அளிக்கக்கூடியதாக கருதப்படுகிறது. விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்னத்திற்கு குரு 9ஆம் வீட்டான பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்று அமர்கிறார். 9ஆம் வீடு தர்மம், பாக்கியம், தந்தை, உயர்கல்வி, குரு, ஆன்மீகம் மற்றும் தெய்வ அருள் ஆகியவற்றை குறிக்கிறது. எனவே இந்த குரு பெயர்ச்சி மிகவும் யோகமான காலமாக அமையக்கூடும். பொது பலன்கள். அதிர்ஷ்டம் மற்றும் பாக்கியம் அதிகரிக்கும். வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக தடைபட்ட காரியங்கள் நிறைவேறும். மதிப்பு, மரியாதை மற்றும் செல்வாக்கு உயரும்.
மனதில் தன்னம்பிக்கை மற்றும் நேர்மறை சிந்தனை அதிகரிக்கும். தொழில் மற்றும் வேலை. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும். பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. அரசு, கல்வி, சட்டம், நிர்வாகம், வங்கி மற்றும் ஆலோசனை துறைகளில் இருப்பவர்களுக்கு சிறந்த வளர்ச்சி ஏற்படும். புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு இது சாதகமான காலம். வெளிநாட்டு வாய்ப்புகள் மற்றும் உயர்பதவிகள் கிடைக்கலாம். குருவின் 9ஆம் பார்வை 5ஆம் வீட்டை நோக்குவதால் அறிவாற்றல் மற்றும் நிர்வாகத் திறன் மேம்படும். பணவரவு மற்றும் செல்வம். வருமானம் அதிகரிக்கும். எதிர்பாராத பணவரவுகள் கிடைக்கலாம். நிலம், வீடு, வாகனம் வாங்கும் யோகம் சிலருக்கு அமையும். முதலீடுகளில் நல்ல லாபம் கிடைக்கலாம். சேமிப்பு மற்றும் பொருளாதார நிலை வலுப்பெறும். பரம்பரை சொத்துகள் தொடர்பான பிரச்சினைகள் சாதகமாக முடிவடையலாம். திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கை. குருவின் 7ஆம் பார்வை 3ஆம் வீட்டை நோக்குவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கணவன், மனைவி உறவில் அன்பும் புரிதலும் மேம்படும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்ல வரன் அமைய வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம். சகோதர சகோதரிகளின் ஆதரவு கிடைக்கும். பிள்ளைகள் மற்றும் சந்தான பாக்கியம். குருவின் 5ஆம் பார்வை லக்ன ஸ்தானமான விருச்சிகத்தை நோக்குவதால் உடல்நலம் மற்றும் மனவலிமை மேம்படும். சந்தான பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. குழந்தைகளின் கல்வி மற்றும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். பிள்ளைகளால் பெருமை மற்றும் மகிழ்ச்சி கிடைக்கும். கல்வி. உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி துறைகளில் சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகரிக்கும். வெளிநாட்டு கல்விக்கான வாய்ப்புகள் கிடைக்கலாம். வேதம், ஜோதிடம், சட்டம், தத்துவம் போன்ற துறைகளில் ஆர்வம் அதிகரிக்கும். உடல்நலம். உடல்நிலை முன்னேற்றம் காணப்படும். மன அழுத்தம் மற்றும் பயம் குறையும். நீண்டகால நோய்களில் இருந்து நிவாரணம் கிடைக்கலாம். ஒழுங்கான உணவு மற்றும் உடற்பயிற்சி நல்ல பலனை தரும். ஆன்மீக முன்னேற்றம். தெய்வ அருள் அதிகரிக்கும். குரு, ஆசான்கள் மற்றும் பெரியோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். புண்ணிய தல யாத்திரைகள் மேற்கொள்ளும் வாய்ப்பு உண்டு. வேதம், உபனிஷதம், புராணங்கள் போன்றவற்றில் ஆர்வம் அதிகரிக்கும். தர்ம காரியங்களில் ஈடுபட விருப்பம் உருவாகும். வெளிநாட்டு யோகம். வெளிநாட்டு வேலை மற்றும் கல்வி வாய்ப்புகள் சாதகமாக அமையும். நீண்ட தூர பயணங்கள் நன்மைகளை தரக்கூடும். ஏற்றுமதி, இறக்குமதி மற்றும் சர்வதேச வணிகத்தில் இருப்பவர்களுக்கு லாபம் கிடைக்கும். பரிகாரம். வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி அல்லது குருபகவானை வழிபடுங்கள். ஓம் ப்ருஹஸ்பதயே நம என்ற மந்திரத்தை 108 முறை ஜபிக்கலாம். மஞ்சள் நிற ஆடை அணிவது அல்லது மஞ்சள் தானம் செய்வது நல்லதாக கருதப்படுகிறது. ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்வது சிறந்த பரிகாரமாகும். சிவபெருமான், முருகப்பெருமான் மற்றும் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது சிறப்பான பலன்களை தரும். மொத்தத்தில் 2026 முதல் 2027 வரை குரு பெயர்ச்சி விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்னத்தாருக்கு மிகவும் அதிர்ஷ்டமான மற்றும் பாக்கியமான காலமாக அமையக்கூடும். குறிப்பாக பாக்கியம், தொழில் முன்னேற்றம், செல்வ வளம், உயர்கல்வி, திருமண யோகம், குடும்ப நலம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சி ஆகியவற்றில் குறிப்பிடத்தக்க நன்மைகள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. உச்சம் பெற்ற குருபகவானின் அருளால் பாக்கியம் பெருகி தொழில் உயர்வு, குடும்ப மகிழ்ச்சி, செல்வ வளம் மற்றும் ஆன்மீக முன்னேற்றம் நிறைந்த வாழ்க்கை அமையட்டும். 2026 முதல் 2027 வரை குரு பெயர்ச்சி பலன்கள். தனுசு ராசி, தனுசு லக்னம். தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்தாருக்கு வாழ்க்கையில் ஆழமான மாற்றங்களையும் மறைமுக நன்மைகளையும் ஆன்மீக முன்னேற்றத்தையும் அளிக்கக்கூடியதாக கருதப்படுகிறது. தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்திற்கு குரு 8ஆம் வீட்டான ஆயுள், மறைமுக செல்வம், பரம்பரை சொத்து மற்றும் ஆராய்ச்சி ஸ்தானத்தில் உச்சம் பெற்று அமர்கிறார். பொதுவாக 8ஆம் இட குரு சவால்களை தரக்கூடியதாக இருந்தாலும் உச்சம் பெற்ற குருவாக இருப்பதால் பல எதிர்மறை விளைவுகள் குறைந்து ஆழமான வாழ்க்கை அனுபவங்கள் மற்றும் நன்மைகளை அளிக்கக்கூடும். பொது பலன்கள். வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படலாம். பழைய பிரச்சினைகளிலிருந்து விடுபடும் வாய்ப்பு உண்டு. மனப்பக்குவம் மற்றும் பொறுமை அதிகரிக்கும். ஆன்மீக சிந்தனை மற்றும் இறைநம்பிக்கை உயரும். மறைந்து கிடந்த வாய்ப்புகள் வெளிப்படலாம். தொழில் மற்றும் வேலை. தொழிலில் மெதுவான ஆனால் நிலையான முன்னேற்றம் ஏற்படும். ஆராய்ச்சி, மருத்துவம், காப்பீடு, வங்கி, சட்டம், ஜோதிடம் மற்றும் மறைமுகத் துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். புதிய பொறுப்புகள் மற்றும் முக்கியமான பதவிகள் கிடைக்கலாம். தொழிலில் திடீர் மாற்றங்கள் சிலருக்கு ஏற்படலாம். வெளிநாட்டு நிறுவனங்கள் அல்லது கூட்டுத் தொழில்கள் மூலம் நன்மைகள் கிடைக்கக்கூடும். பணவரவு மற்றும் பொருளாதாரம். பரம்பரை சொத்துகள் மூலம் ஆதாயம் கிடைக்கலாம். காப்பீடு, பங்கீடு, வாரிசுரிமை அல்லது பழைய முதலீடுகள் மூலம் பணவரவு வரக்கூடும். கடன் சுமைகள் படிப்படியாக குறையலாம். பெரிய முதலீடுகளில் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. சேமிப்பை அதிகரிக்க திட்டமிட்ட அணுகுமுறை தேவைப்படும். திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கை. குருவின் 7ஆம் பார்வை 2ஆம் வீட்டை நோக்குவதால் குடும்பத்தில் ஒற்றுமை மற்றும் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கணவன், மனைவி உறவில் புரிதல் மேம்படும்.
குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும். சிலருக்கு குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறலாம். வாரிசு சொத்து பிரச்சினைகள் சாதகமாக முடிவடைய வாய்ப்பு உள்ளது. பிள்ளைகள் மற்றும் சந்தான பாக்கியம். குருவின் 9ஆம் பார்வை 4ஆம் வீட்டை நோக்குவதால் பிள்ளைகளின் கல்வி மற்றும் எதிர்காலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சந்தான பாக்கியம் எதிர்பார்ப்பவர்களுக்கு சாதகமான காலமாக அமையலாம். குடும்பத்தில் புதிய மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கலாம். கல்வி. உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி துறைகளில் இருப்பவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். மருத்துவம், உயிரியல், உளவியல், தத்துவம், ஜோதிடம் போன்ற துறைகளில் ஆர்வம் அதிகரிக்கும். வெளிநாட்டு கல்வி வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம். ஆழமான அறிவை பெறும் ஆர்வம் அதிகரிக்கும். உடல்நலம். உடல்நலத்தில் அலட்சியம் காட்டாமல் இருக்க வேண்டும். உணவு பழக்கம் மற்றும் தூக்கத்தில் ஒழுங்கு அவசியம். பழைய உடல்நலக் குறைகள் படிப்படியாக குறையலாம். யோகா, தியானம் மற்றும் நடைப்பயிற்சி நல்ல பலன் தரும். வீடு, நிலம், சொத்து. குருவின் 5ஆம் பார்வை 12ஆம் வீட்டை நோக்குவதால் வெளிநாடு அல்லது தூர இடங்களில் சொத்து வாங்கும் வாய்ப்பு சிலருக்கு அமையலாம். பரம்பரை சொத்து தொடர்பான பிரச்சினைகள் தீர வாய்ப்பு உண்டு. வீடு மாற்றம் அல்லது புதிய இடத்திற்கு குடிபெயர்வு ஏற்படலாம். ஆன்மீக முன்னேற்றம். தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும். புண்ணிய தல யாத்திரைகள் மேற்கொள்ளும் வாய்ப்பு உண்டு. யோகம், தியானம், வேதம், உபனிஷதம் போன்றவற்றில் ஆர்வம் அதிகரிக்கும். குரு, ஆசான்கள் மற்றும் பெரியோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். பரிகாரம். வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி அல்லது குருபகவானை வழிபடுங்கள். ஓம் ப்ருஹஸ்பதயே நம என்ற மந்திரத்தை 108 முறை ஜபிக்கலாம். மஞ்சள் நிற ஆடை அணிவது அல்லது மஞ்சள் தானம் செய்வது நன்மை தரும். ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்வது சிறந்த பரிகாரமாகும். சிவபெருமான், தட்சிணாமூர்த்தி மற்றும் முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பு பலன்களை தரும். மொத்தத்தில் 2026 முதல் 2027 வரை குரு பெயர்ச்சி தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்தாருக்கு ஆழமான மாற்றங்களையும் மறைமுக நன்மைகளையும் ஆன்மீக வளர்ச்சியையும் அளிக்கும் காலமாக அமைகிறது. உச்சம் பெற்ற குருபகவானின் அருளால் பரம்பரை சொத்து, குடும்ப ஒற்றுமை, ஆராய்ச்சி மற்றும் உயர்கல்வி, ஆன்மீக முன்னேற்றம், மறைமுக வருமானம் மற்றும் வாழ்க்கை அனுபவங்களில் முதிர்ச்சி ஆகியவற்றில் சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடும். குருபகவான் அருளால் ஆயுள், ஆரோக்கியம், செல்வ வளம், குடும்ப மகிழ்ச்சி மற்றும் ஆன்மீக ஒளி பெருகட்டும். 2026 முதல் 2027 வரை குரு பெயர்ச்சி பலன்கள். மகர ராசி, மகர லக்னம். இந்த பெயர்ச்சி மகர ராசி மற்றும் மகர லக்னத்தாருக்கு திருமணம், கூட்டுத் தொழில், குடும்ப வாழ்க்கை மற்றும் சமூக உறவுகளில் முக்கியமான மாற்றங்களையும் நன்மைகளையும் அளிக்கக்கூடியதாக கருதப்படுகிறது. மகர ராசி மற்றும் மகர லக்னத்திற்கு குரு 7ஆம் வீட்டான களத்திர ஸ்தானத்தில் உச்சம் பெற்று அமர்கிறார். இது திருமணம், வாழ்க்கை துணை, கூட்டாண்மை மற்றும் பொதுமக்களுடனான உறவுகளை குறிக்கும் முக்கியமான இடமாகும். பொது பலன்கள். வாழ்க்கையில் புதிய முன்னேற்றங்கள் உருவாகும். நல்ல மனிதர்களின் நட்பும் ஆதரவும் கிடைக்கும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறத் தொடங்கும். மனதில் நம்பிக்கையும் உற்சாகமும் அதிகரிக்கும். திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கை. குருவின் உச்சநிலை காரணமாக திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்ல வரன் அமைய வாய்ப்பு அதிகம். தாமதமான திருமணங்கள் கைகூடலாம். கணவன் மனைவி உறவில் அன்பும் புரிதலும் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறலாம். வாழ்க்கை துணையின் மூலம் முன்னேற்றமும் ஆதாயமும் கிடைக்கக்கூடும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். தொழில் மற்றும் வேலை. குருவின் 7ஆம் இட சஞ்சாரம் தொழில் வளர்ச்சிக்கும் உதவும். தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். கூட்டுத் தொழிலில் லாபம் அதிகரிக்கலாம். வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அரசு, கல்வி, வங்கி, மருத்துவம், சட்டம், நிர்வாகம் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் வளர்ச்சி உண்டாகலாம். தொழிலில் இருந்த தடைகள் படிப்படியாக நீங்கும். பணவரவு மற்றும் பொருளாதாரம். குருவின் 5ஆம் பார்வை லாபஸ்தானமான 11ஆம் வீட்டை நோக்குவதால் வருமானம் அதிகரிக்கும். புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகும். முதலீடுகளில் நல்ல பலன் கிடைக்கலாம். சேமிப்புகள் உயரக்கூடும். நிலம், வீடு, வாகனம் வாங்கும் யோகம் சிலருக்கு அமையும். கடன்களை அடைக்கும் வாய்ப்பு உருவாகும். பிள்ளைகள் மற்றும் சந்தான பாக்கியம். குருவின் 9ஆம் பார்வை 3ஆம் வீட்டை நோக்குவதால் பிள்ளைகளால் மகிழ்ச்சி மற்றும் பெருமை கிடைக்கும். சந்தான பாக்கியம் எதிர்பார்ப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கலாம். குழந்தைகளின் கல்வி மற்றும் திறமைகளில் முன்னேற்றம் ஏற்படும். சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும். கல்வி. மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உயர்கல்வி மற்றும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகரிக்கும். வெளிநாட்டு கல்வி முயற்சிகள் சாதகமாக அமையும். சட்டம், நிர்வாகம், மேலாண்மை மற்றும் வணிகம் தொடர்பான கல்வியில் சிறந்து விளங்கலாம். உடல்நலம். குருவின் 7ஆம் பார்வை லக்னத்தை நோக்குவதால் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். மன அழுத்தம் குறையும். பழைய நோய்களில் இருந்து நிவாரணம் கிடைக்கலாம்.
உடற்பயிற்சி மற்றும் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பது நல்லது. வீடு, நிலம், சொத்து. புதிய வீடு வாங்கும் முயற்சிகள் வெற்றி பெறலாம். குடும்ப வசதிகள் அதிகரிக்கும். சொத்து தொடர்பான பிரச்சினைகள் சாதகமாக முடிவடையலாம். வாகனம் வாங்கும் யோகம் சிலருக்கு அமையலாம். ஆன்மீக முன்னேற்றம். தெய்வ பக்தி அதிகரிக்கும். பெரியோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். கோவில் தரிசனம் மற்றும் புண்ணிய யாத்திரைகள் மேற்கொள்ளும் வாய்ப்பு உண்டு. தர்ம காரியங்களில் ஈடுபடும் எண்ணம் உருவாகும். பரிகாரம். வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி அல்லது குருபகவானை வழிபடுங்கள். ஓம் ப்ருஹஸ்பதயே நம என்ற மந்திரத்தை 108 முறை ஜபிக்கலாம். மஞ்சள் நிற ஆடை அணிவது அல்லது மஞ்சள் தானம் செய்வது நன்மை தரும். ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்வது குரு அருளை பெற உதவும். சிவபெருமான், தட்சிணாமூர்த்தி மற்றும் முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பான பலன்களை தரும். மொத்தத்தில் 2026 முதல் 2027 வரை குரு பெயர்ச்சி மகர ராசி மற்றும் மகர லக்னத்தாருக்கு மிகவும் முக்கியமான மற்றும் நல்ல பலன்களை அளிக்கக்கூடிய காலமாக அமைகிறது. குறிப்பாக திருமணம், குடும்ப வாழ்க்கை, தொழில் வளர்ச்சி, கூட்டாண்மை, வருமான உயர்வு, ஆரோக்கியம் மற்றும் சமூக மரியாதை ஆகிய துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. உச்சம் பெற்ற குருபகவானின் அருளால் திருமண யோகம், குடும்ப மகிழ்ச்சி, தொழில் வளர்ச்சி, செல்வ வளம் மற்றும் ஆன்மீக முன்னேற்றம் பெருகட்டும். 2026 முதல் 2027 வரை குரு பெயர்ச்சி பலன்கள். கும்ப ராசி, கும்ப லக்னம். இந்த குரு பெயர்ச்சி கும்ப ராசி மற்றும் கும்ப லக்னத்தாருக்கு வேலை, உடல்நலம், சேவைத்துறை, போட்டிகள் மற்றும் வாழ்க்கை ஒழுங்கு தொடர்பான பல முக்கியமான மாற்றங்களையும் நன்மைகளையும் அளிக்கக்கூடியதாக கருதப்படுகிறது. கும்ப ராசி மற்றும் கும்ப லக்னத்திற்கு குரு 6ஆம் வீட்டான ஷட்ரு, ரோகம் மற்றும் கடன் ஸ்தானத்தில் உச்சம் பெற்று அமர்கிறார். பொதுவாக 6ஆம் இட குரு கலவையான பலன்களை அளிப்பார். ஆனால் உச்சம் பெற்ற குருவாக இருப்பதால் எதிரிகளை வெல்வது, கடன்களை குறைப்பது மற்றும் நோய்களிலிருந்து மீள்வது போன்ற நல்ல பலன்களும் கிடைக்கக்கூடும். பொது பலன்கள். வாழ்க்கையில் ஒழுங்கும் பொறுப்புணர்வும் அதிகரிக்கும். எதிர்பாராத சவால்களை சமாளிக்கும் திறன் மேம்படும். மன உறுதி மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எதிரிகள் மற்றும் போட்டியாளர்களை வெல்லும் வாய்ப்புகள் உருவாகும். நீண்ட காலமாக தடைபட்டிருந்த சில காரியங்கள் நிறைவேறலாம். தொழில் மற்றும் வேலை. குருவின் 7ஆம் பார்வை 12ஆம் வீட்டையும் 9ஆம் பார்வை 2ஆம் வீட்டையும் நோக்குவதால் வேலை தேடுபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். அரசு, மருத்துவம், கல்வி, வங்கி, சட்டம், சேவை துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டு. பதவி உயர்வு மற்றும் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். அலுவலகத்தில் இருந்த போட்டிகள் மற்றும் பிரச்சினைகள் குறையலாம். வெளிநாட்டு நிறுவனங்கள் அல்லது தூர இடங்களில் வேலை வாய்ப்பு சிலருக்கு அமையலாம். பணவரவு மற்றும் பொருளாதாரம். வருமானம் சீராக இருக்கும். பழைய கடன்களை அடைக்கும் வாய்ப்புகள் உருவாகலாம். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம். சேமிப்பில் கவனம் செலுத்தினால் பொருளாதார நிலை மேம்படும். குருவின் 9ஆம் பார்வையால் குடும்ப வருமானம் அதிகரிக்கக்கூடும். திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கை. குருவின் 5ஆம் பார்வை 10ஆம் வீட்டை நோக்குவதால் குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் குறையலாம். கணவன், மனைவி உறவில் புரிதல் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் உடல்நலத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறலாம். உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். பிள்ளைகள் மற்றும் சந்தான பாக்கியம். குழந்தைகளின் கல்வி மற்றும் திறமைகளில் முன்னேற்றம் ஏற்படும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி மற்றும் பெருமை கிடைக்கும். சந்தான பாக்கியம் எதிர்பார்ப்பவர்களுக்கு தாமதத்திற்கு பிறகு நல்ல செய்திகள் கிடைக்கலாம். கல்வி. போட்டித் தேர்வுகள் எழுதுபவர்களுக்கு இது நல்ல காலம். மருத்துவம், சட்டம், கணக்கியல், நிர்வாகம் போன்ற துறைகளில் படிப்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். வெளிநாட்டு கல்விக்கான முயற்சிகள் சிலருக்கு சாதகமாக அமையும். தொடர்ந்து முயற்சி செய்தால் நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும். உடல் நலம். 6ஆம் வீட்டில் உச்சம் பெற்ற குரு இருப்பதால் பழைய நோய்களில் இருந்து நிவாரணம் கிடைக்கலாம். உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். சர்க்கரை நோய், கல்லீரல், செரிமானம் மற்றும் உடல் பருமன் தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை. உடற்பயிற்சி, யோகா மற்றும் உணவுக் கட்டுப்பாடு நல்ல பலன் தரும். மன அழுத்தம் படிப்படியாக குறையக்கூடும். வெளிநாட்டு வாய்ப்புகள். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் பொருளாதார நன்மைகள் கிடைக்கலாம். ஏற்றுமதி, இறக்குமதி தொழிலில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆன்மீக யாத்திரைகள் மற்றும் தூரப் பயணங்கள் நடைபெற வாய்ப்பு உண்டு. ஆன்மீக முன்னேற்றம். தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும். தர்ம காரியங்களில் ஈடுபடும் எண்ணம் உருவாகும். பெரியோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். குரு, சிவன், தட்சிணாமூர்த்தி மற்றும் முருகப்பெருமானின் அருளால் மன அமைதி கிடைக்கும். புண்ணிய தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பு உண்டு. பரிகாரம். வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி அல்லது குருபகவானை வழிபடுங்கள். ஓம் ப்ருஹஸ்பதயே நம என்ற மந்திரத்தை 108 முறை ஜபிக்கலாம். மஞ்சள் நிற ஆடை அணிவது அல்லது மஞ்சள் தானம் செய்வது நல்லது. ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்வது சிறப்பான பரிகாரமாகும்.
சிவபெருமான், முருகப்பெருமான் மற்றும் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது குருவின் அருளைப் பெற உதவும். மொத்தத்தில் 2026 முதல் 2027 வரை குரு பெயர்ச்சி கும்ப ராசி மற்றும் கும்ப லக்னத்தாருக்கு கலவையான பலன்களுடன் கூடிய முன்னேற்ற காலமாக அமைகிறது. உச்சம் பெற்ற குருபகவானின் அருளால் எதிரிகளை வெல்வது, கடன்களை குறைப்பது, உடல்நல முன்னேற்றம், வேலை வளர்ச்சி, குடும்ப ஒற்றுமை மற்றும் ஆன்மீக வளர்ச்சி போன்ற பல நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடும். பொறுமையுடனும் திட்டமிட்ட செயல்பாடுகளுடனும் முன்னேறினால் இந்த காலம் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களையும் அனுபவங்களையும் வழங்கும். குருபகவான் அருளால் ஆரோக்கியம், பொருளாதார வளம், தொழில் வளர்ச்சி, குடும்ப நலம் மற்றும் ஆன்மீக ஒளி பெருகட்டும். 2026 முதல் 2027 வரை குரு பெயர்ச்சி பலன்கள். மீன ராசி, மீன லக்னம். இந்த பெயர்ச்சி மீன ராசி மற்றும் மீன லக்னத்தாருக்கு மிகவும் யோகமான மற்றும் நன்மைகள் நிறைந்த காலமாக அமைகிறது. மீன ராசி மற்றும் மீன லக்னத்திற்கு குரு 5ஆம் வீட்டான பூர்வ புண்ணியம், புத்திர பாக்கியம், கல்வி, அறிவு, காதல் மற்றும் படைப்பாற்றல் ஸ்தானத்தில் உச்சம் பெற்று அமர்கிறார். மேலும் குரு மீன ராசியின் அதிபதியாக இருப்பதால் இந்த பெயர்ச்சி மிகவும் சிறப்பான பலன்களை அளிக்கக்கூடியதாக கருதப்படுகிறது. பொது பலன்கள். வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக நினைத்த காரியங்கள் நிறைவேறத் தொடங்கும். பூர்வ புண்ணிய பலன்கள் வெளிப்படத் தொடங்கும். தன்னம்பிக்கை மற்றும் நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும். சமூகத்தில் மதிப்பு, மரியாதை மற்றும் செல்வாக்கு உயரும். நல்ல மனிதர்களின் ஆதரவும் ஆசீர்வாதமும் கிடைக்கும். தொழில் மற்றும் வேலை. குருவின் 9ஆம் பார்வை லக்னத்தை நோக்குவதால் தொழிலில் முன்னேற்றம் மற்றும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு உண்டு. கல்வி, மருத்துவம், வங்கி, நிர்வாகம், ஆலோசனை, ஆன்மீகம் மற்றும் கலைத்துறைகளில் இருப்பவர்களுக்கு சிறப்பான வளர்ச்சி ஏற்படும். புதிய தொழில் தொடங்குபவர்களுக்கு நல்ல காலமாக அமையும். வியாபாரத்தில் லாபமும் வாடிக்கையாளர்களின் ஆதரவும் அதிகரிக்கும். பணவரவு மற்றும் பொருளாதாரம். குருவின் 7ஆம் பார்வை 11ஆம் வீட்டான லாபஸ்தானத்தை நோக்குவதால் வருமானம் அதிகரிக்கும். புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகும். பழைய முதலீடுகள் மூலம் நல்ல லாபம் கிடைக்கலாம். நிலம், வீடு, வாகனம் வாங்கும் யோகம் சிலருக்கு அமையலாம். சேமிப்பு மற்றும் பொருளாதார நிலை மேம்படும். எதிர்பாராத பணவரவுகளும் கிடைக்கலாம். திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கை. திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்ல வரன் அமைய வாய்ப்பு உண்டு. காதல் திருமணம் நினைப்பவர்களுக்கு குடும்ப சம்மதம் கிடைக்கலாம். கணவன், மனைவி உறவில் அன்பும் புரிதலும் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம். குடும்பத்தில் புதிய உறுப்பினர் வருகை அல்லது குழந்தை பாக்கியம் கிடைக்கலாம். பிள்ளைகள் மற்றும் சந்தான பாக்கியம். 5ஆம் வீட்டில் உச்சம் பெற்ற குரு அமர்வதால் சந்தான பாக்கியம் எதிர்பார்ப்பவர்களுக்கு இது மிகவும் சிறப்பான காலம். குழந்தைகளின் கல்வி, திறமை மற்றும் வளர்ச்சியில் முன்னேற்றம் ஏற்படும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி மற்றும் பெருமை கிடைக்கும். குழந்தைகள் உயர்கல்வி மற்றும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறலாம். கல்வி. இது மாணவர்களுக்கு மிகவும் சிறப்பான காலம். உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி துறைகளில் வெற்றி கிடைக்கும். போட்டித் தேர்வுகளில் சாதனை படைக்கலாம். நினைவாற்றல் மற்றும் அறிவுத்திறன் அதிகரிக்கும். வெளிநாட்டு கல்வி வாய்ப்புகள் கிடைக்கலாம். கலை, இலக்கியம், மருத்துவம், ஆன்மீகம் மற்றும் ஆராய்ச்சி துறைகளில் சிறந்து விளங்கலாம். உடல் நலம். குருவின் 9ஆம் பார்வை லக்னத்தை நோக்குவதால் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். மன அழுத்தம் குறைந்து மன அமைதி கிடைக்கும். நீண்டகால நோய்களில் இருந்து நிவாரணம் கிடைக்கலாம். உடற்பயிற்சி மற்றும் நல்ல உணவு பழக்கங்கள் அதிக பலனை தரும். உற்சாகமும் உடல் வலிமையும் அதிகரிக்கும். வீடு, சொத்து மற்றும் வாகனம். புதிய வீடு அல்லது நிலம் வாங்கும் வாய்ப்பு உருவாகலாம். சொத்து தொடர்பான பிரச்சினைகள் தீர வாய்ப்பு உள்ளது. குடும்ப வசதிகள் அதிகரிக்கும். புதிய வாகனம் வாங்கும் யோகம் சிலருக்கு அமையலாம். ஆன்மீக முன்னேற்றம். தெய்வ பக்தி அதிகரிக்கும். வேதம், உபனிஷதம், புராணங்கள் மற்றும் ஜோதிடத்தில் ஆர்வம் அதிகரிக்கும். குருமார்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். புண்ணிய தல யாத்திரைகள் மேற்கொள்ளும் வாய்ப்பு உண்டு. தியானம், யோகம் மற்றும் தர்ம காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகள். வெளிநாட்டில் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் வருமானம் அதிகரிக்கலாம். நீண்ட தூர பயணங்கள் நன்மைகளை தரும். சர்வதேச வணிகத்தில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். கூப்பிய கைகள் பரிகாரம். வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி அல்லது குருபகவானை வழிபடுங்கள். ஓம் ப்ருஹஸ்பதயே நம என்ற மந்திரத்தை 108 முறை ஜபிக்கலாம். மஞ்சள் நிற ஆடை அணிவது அல்லது மஞ்சள் தானம் செய்வது நல்லதாக கருதப்படுகிறது. ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்வது குருபகவானின் அருளைப் பெற உதவும். சிவபெருமான், தட்சிணாமூர்த்தி மற்றும் முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பான பலன்களை தரும். மொத்தத்தில் 2026 முதல் 2027 வரை குரு பெயர்ச்சி மீன ராசி மற்றும் மீன லக்னத்தாருக்கு மிகவும் அதிர்ஷ்டமான, யோகமான மற்றும் மகிழ்ச்சி தரும் காலமாக அமையக்கூடும்.
குரு தனது உச்ச ராசியில் 5ஆம் வீட்டில் அமர்வதால் பூர்வ புண்ணிய பலன்கள் வெளிப்படும். சந்தான பாக்கியம் மற்றும் திருமண யோகம் கைகூடும். கல்வி, தொழில் மற்றும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அதிகரிக்கும். மன அமைதி, ஆன்மீக வளர்ச்சி மற்றும் தெய்வ அருள் பெருகும். உச்சம் பெற்ற குருபகவானின் அருளால் கல்வி செல்வம், குழந்தை பாக்கியம், தொழில் வளர்ச்சி, குடும்ப மகிழ்ச்சி மற்றும் ஆன்மீக ஒளி நிரம்பிய வாழ்வு அமையட்டும்.